பேப்பட்டு 13/2/2013 மார்னிங் செஷன் தமிழ். உயிர் முதல் புணர்ச்சியைக் குறிக்கும் விகார புணர்ச்சிக்குரிய சொல் பொன்னுண்டு. முற்றுமுணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார். நீ குற்றமிலா 10 குணம் பெற்றார் எனும் பாடலில் போற்றப்படுபவர் தமிழனே. திரிகுடமலை என அழைக்கப்படும் மலை குற்றால மலை. ஒரு சொல்லோ சொற்றொடர் இருபொருள் பாடப்படுவது இரற்ற மொழிதல். கந்தவனின் இயற்பெயர் நாகலிங்கம். ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று இவ்வரியில் பயின்றொருவனே உயர்வு நவரசிரனே. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரி இடம்பெறும் நூல் சிந்தாமணி. ஹனுமான் இதழின் துணையாசிரியராக பணிபுரிந்தவர் ந. பிச்சமூர்த்தி. உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்து பிச்சநிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் உவமை தொடர் உணர்த்தும் பொருள் எதிர்பாராத நிகழ்வே. பைங்குல் வளர்ந்து இடம்பெற்றுள்ள ஆகுபெயர் காரியவாகு பெயர். ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கை சீமை மீட்பதற்கு யாருடைய செயலுக்காக தலைவணங்கியதாக நாச்சியார் குறிப்பிடுகிறார். குயிலியின் தியாகம். சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் குறுநாவல். மணப்பேணுனர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது யாது? வேணுமென ஏலிஸ். நோ ஓரெழுத்து ஒருமொழி. பொருள் வறுமை. இரவுகளில் பொழியும் துயரப்பனி என்ற கவிஞர் நூலின் ஆசிரியர் தமிழ்நதி. கவிஞர் வைரமுத்துடன் தொடர்பில்லாதது எது? பத்ம விபூஷன் விருது. அழுவம் என்ற சொல்லின் பொருள் கடல். தண்டமிழாசன் என்று அழைக்கப்படுபவர் சாத்தனார். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கண்மாய். உவமை உவமேயம் இரண்டு ஒன்றென்று தோன்றக் கூறுவது உருவக அணி. பொருந்தாத ஒன்று இதழ் நாக்கு பல் கழுத்து. பொருந்தாது கழுத்து. வம்சமணி தீபிகை என்னும் நூலின் மூல வடிவத்தை மறுபதிப்பாக வெளியிட்டவர் இளசேமணி. பாட்டி என்னும் சொல் எவ்வகை குற்றியலுகரம்? வன்தொடர். வல்லினம் மார்பு. மெல்லினம் மூக்கு. இடையின கழுத்து. ஆயுதம் தலை. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இரண்டாம் வேற்றுமை உருபக ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகும். உரத்தில் முடியும் வினையெச்சங்களில் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். இல்லை ஆன்சர் சி. ஊக்கமது கைவிடல் என ஔவையாரின் வரியுடன் தொடர்புடைய திருக்குறள். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். நேரொன்றாசி தலை எனப்படுவது மாமூன் நேர். கவிஞர் சு. வில்வரத்தினம் பிறந்த ஊர் புங்குடுதீவு.